ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு விக்கி டெக்னோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். வாட்ஸ்அப் குரூப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லக்கி பைசான்ட்டு ஒரு ஆப் நம்ம போட்டிருப்போம். வேறு லெவலில் பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 கிட்ட வந்து வித்ரா எடுத்தேன். ஸோ மினிமம் ரெடிமே வரும் ₹20 தான். இதில் வந்து நான் வித்ராலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுல ஃபுல்லாக வந்து சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை டெலிட் பண்ணீங்க, ரீசனே எல்லாம் டெலிட் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பேன். நேற்றே சொல்லியிருப்பேன் நான் வாட்ஸ்அப் குரூப்பை டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பேன். ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேஃப் கிடையாது, ஓகேவா? எப்போயாச்சும் சேஃப்னா எப்போவுமே சேஃப் கிடையாது. அது எப்படியா எல்லாரோட நம்பர் அதில் ஷோ ஆகிட்டு இருக்கும், ஓகேவா? 4 பேருக்கு அது வந்து நார்மல் தெரிஞ்சாலும் இன்னொரு 4 பேருக்கு அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த நம்பர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா? எப்படி பார்த்தாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்பர் ஏதாச்சும் ஒன்று வெப்சைட் ஜாயின் ஆயிருக்கும். அது எப்படியாவது அவங்க போட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. எப்படி இது நான் வந்து ஏன் வந்து டெலிட் பண்ண அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும், எனக்கு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா? அதுக்காக நான் வாட்ஸ்அப் குரூப் இல்லை, என்னோட டெலிகிராம் சேனல், யூடியூப் சேனல் டெலிட் பண்ணிட்டு போயிடும். அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு பொறுத்தவரையிலும் சப்ஸ்கிரைபர் மெயின் எனக்கு, ஓகேவா? ஸோ அவங்களுக்காக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட டெலிட் பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் வந்து மனுஷனே கிடையாது. ஏன்னா எந்த தானே போட்டு விடுங்க, அது எனக்கு தான் லாஸ் அப்படின்னா ஓகே, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 4 பேருக்கு யூஸ், அது எனக்கு லாஸ்னா பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஏன் வந்து டெலிட் பண்ண வந்து அதுக்கு பதில் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, ஓகேவா? டெலிகிராம் சேனலில் எல்லாமே நான் அப்படியே டெலிகிராம் சேனல் தான் நம்மளுக்கு 100% மெயின், ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது செகண்டரி தான். நம்ம டெலிகிராம் சேனல் தான் நீங்கள் எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுக்கிட்டுருப்போம். மெயின் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் தான். இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் நான் லிங்க் கொடுக்க மாட்டேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஷேர் பண்ணுறது எல்லாமே இதில் தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். டெலிகிராம் தான் மெயின் எல்லாருக்குமே. ஏன்னா இதில் வந்து நம்பர்லாம் வந்து தெரியாது அவ்வளோவா. இது ரொம்ப ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப் இதுக்கப்புறம் மறந்துடுங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ஏன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? இன்ஸ்டாகிராம் லிங்க் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன வந்து கொஷின் கேளுங்க, நான் 100% ஆன்சர் பண்ணுறேன். ஸோ எதுக்காக வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் வந்து டெலிட் பண்ண அப்படின்னா ஓன் ரீசன் இது மட்டும்தான். ஏன்னா வந்து நிறைய நம்பர் ஷோ ஆகுது இல்லையா? அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. லேடிஸ்லாம் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட கால் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள், எனக்கு இல்லை ரெஃபர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால் கோவம் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பை முற்றிலும் வந்து டெலிட் பண்ணதுக்கான காரணமாக தான். ஸோ அதுக்கு பதில் நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் நான் கீழே கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே, இதுக்கு மேலே மொக்க போட்டால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஸோ நம்ம ஆப்க்குள்ளே போயிடலாம் மெயினா. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். செம்ம ரெஸ்பான்ஸ் வீடியோக்கு. ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். சைன் அப் ப்ராசஸ்லாம் அவ்வளோ பெரிய அப்பாட்டங்கள்லாம் கிடையாது. ஒன்றும் இல்லை. ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சைன் அப் நவுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அக்கௌண்ட் நேம்னு கேட்கும். என்ட்ரி வர அக்கௌண்ட்னு கேட்கும். ஒன்றும் இல்லை, உங்கள் யூசர் நேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. உங்களோட ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இமெயில் என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் இமெயில் கொடுங்க, ரெஜிஸ்டர் அக்கௌண்ட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்துங்க, ஓகேவா? ஸோ உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன ஒர்க் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டெய்லி ரெட் வெல்வெட் கொடுத்துருவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி ரெட் என்வலப் கொடுத்துருவாங்க. இப்போ பச்சை கலர் நல்லா க்ளீனாக தெரியும் எனக்கு பளிச்சுன்னு. அந்த ரெட் என்வலப் நம்ம கிளிக் பண்ணி ஸோ பலூன் மாதிரி ஓப்பன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 44 பைசா, 20 பைசா, 30 பைசா ஆட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போயிட்டுருக்கும், ஒரு 5 செகண்ட் போயிட்டுருக்கும். அந்த 5 செகண்ட் ஆகிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி நம்மளுக்கு ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 15 ரெட் வெல்வெட் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் 10 லெவல் எனக்கு மாதிரி இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஏர்ன் பண்ணி ரெஃபரில் தான் ஏர்ன் பண்ணேன். அது எப்படின்னு சொல்லி தர்றேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைசா ஆட் ஆகும், ஓகேவா? இந்த பைசாவை நம்ம வித்ரா பண்ண முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி வித்ரா பண்ணணும்னா ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் வீடியோ நான் போட்டிருப்பேன், இன்னொரு வீடியோ அது போய் பார்க்கலாம், பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 2 ஆப்ஷனுமே விட்டுருங்க. அது ரெண்டுமே எப்பவுமே வந்து ட்ரை பண்ணாதீங்க, லாஸ் தான் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா வந்து 1000 பைசான்ட்டு ஒரு ஸ்பின் ஆப்ஷன் பண்ணிருக்கோம். அப்புறம் 2000 பைசா ஸ்பின் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் இப்போ 1000 பைசாவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நடுவில் கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? 2 ஆப்ஷன் இதில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹20 வந்துச்சுன்னா ₹20 ஆட் ஆயிரும். இல்லை தேங்க்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான், டாட்டா பாய் டேக் கேர், அவ்வளோதான், ஓகேவா? இப்போ நான் கோ கொடுத்தது எனக்கு ₹20 ஆட் ஆச்சு, பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். பாருங்க, ₹20 நான் வின் பண்ணிட்டேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1000 பைசா குறைஞ்சிருச்சு, ஓகேவா? இப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹20 கிடச்சி. அப்படியே நீங்கள் அதை வித்ரா அப்படி இப்போ இன்னொன்று கொடுக்குறேன், எனக்கு வராது, வந்துச்சு, பார்த்தீங்களா? லக்கு தான், ஓகேவா? இது எல்லாமே லக்கு தான். இப்போ இன்னொரு 1000 பைசா இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், அதையும் கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு வரல, ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலை, பார்த்துங்க. தேங்க்ஸ்னு வந்துடும். அவ்வளோதான், தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி தான் இதில் வித்ரா பண்ண முடியும். எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு கேட்டிருப்பீங்க. இதே பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். எப்பட்றா இந்த கான்செப்ட் நீங்கள் இப்போ கூட புரியாது உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இந்த பைசாவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணணும், ஓகேவா? நீங்கள் 10 ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி உங்களுக்கு ஒரு 2000 3000 பைசாக்கு மேலே வந்துடும், ஓகேவா? 2000 3000 பைசாக்கு மேலே வந்துடும். ஏன்னா லெவல் இன்கம் எனக்கே புரியல, இந்த லெவல் இன்கம் கடுப்பாகுது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா அள்ளி தந்துக்கிட்டு இருக்காங்க. அது எந்த கணக்கில் கொடுக்குறானுங்க தெரியல. இப்போ நான் மேக் மணிக்கு போயிடுறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ₹1 கேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தா 10 ரெட் ஆனுவல் பேக் ஆட் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு அந்த எந்த கான்செப்ட்னு தெரியல. ஆனா வந்து ரெஃபர் கான்செப்ட் நினைக்கிறேன். ஒரு ரெஃபருக்கு ₹1 அப்படிங்கிற கான்செப்ட் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தா கூட போதுமே. நீங்க வித்ட்ரா ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு இந்த 1000 பைசா ஆப்ஷன கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க ஜஸ்ட்டு. அத கிளிக் பண்ண உடனே அமௌண்ட் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு 1க்கோ 2க்கோ நீங்க வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் ரெடீம் பார்த்தீங்கன்னா ₹20 தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மினிமம் ரெடீம் உங்களுக்கு வந்து ₹30 ஆக்கிருவாங்க. ஓகே ₹30 தான் ரெடீம் பண்ண முடியும். இப்ப பேங்க் எப்படி ஆட் பண்றதுன்னா வந்து கீழ வந்து ப்ளீஸ் செலக்ட்ன்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆட்ன்னு கேட்கும். இந்த இடத்துல ஆட் பிளஸ் சிம்பல் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, மேல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இத டிக் பண்ணி ஓகே டிக் பண்ணிட்டு ஆட் குடுத்தேன்னா அவ்வளோதான் ஆட் ஆயிருச்சு. சாரி நானே குழம்பிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ஆட் ஆயிருச்சா, இப்ப நான் என்ன பண்றேன் வந்து அமௌண்ட் இங்க என்டர் பண்ணிக்கிறேன். இப்ப ₹40க்கு ₹40 என்டர் பண்ணிட்டு வித்ட்ரா குடுக்குறேன். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வித்ட்ரா சக்சஸ்ன்னு வந்துருச்சா, ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து என்னுடைய பேங்க்குக்கு வந்து மெசேஜ் வந்துருது. 10 மினிட்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ணிடுறாங்க. அவ்வளோ சீக்கிரமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா மணி வந்து இங்க லெஸ் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 100% குடுக்குறாங்க. நான் ப்ரூஃப் காட்டுறேன்னு சொன்னேன்ல, வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து முந்தின நேத்து ஓகேவா? டிசம்பர் 1க்கு வந்து ஒரு வித்ட்ரா எடுத்தேன். அதே டிசம்பர் 1க்கு இன்னொரு வித்ட்ரா எடுத்தேன். அதே டிசம்பர் 1க்கு இன்னொரு வித்ட்ரா. மொத்தம் ஒரே நாள்ல நான் 3 வித்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா ₹120 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இதுல ஓகேவா? ₹120 ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து நேத்திக்கு நினைக்கிறேன் ஓகேவா? நேத்திக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ₹60 வித்ட்ரா எடுத்தேன். அதோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹40 வந்து வித்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹200க்கு மேல தட்டி தூக்கிருச்சு இதுவே. ஸோ வேற லெவல்ல பேமெண்ட் ₹220 கிட்ட இதுவரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங்ல இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து பேமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ 100% குடுக்குறாங்க. எல்லாருமே மறக்காம யூஸ் பண்றது உங்களோட கடமை. ஸோ லிங்க் எல்லாமே கீழ நான் அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். இதுக்கப்புறம் டெலிகிராம்ல தான் நம்ம பேச போறோம். வாட்ஸ்அப் வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடையாது. டெலிகிராம் மட்டும் தான். ஸோ மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் மிக்கி டெக்னோ.